வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்தாயிட்டி விகாரை தொடர்பில் வலிகாம வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் வலிகாம வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தையிட்டி தெற்கில் பொதுமக்களின் காணிகள் சட்டவிரோதமாக அமைந்துள்ள தேச விகாரை என கூறப்படும் கட்டிடத்துக்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்பட்டிருக்காத நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைக்கு ஏற்ப இந்த கட்டிடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகை ஒன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாருஜனால் பிரேரணையொன்று சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றது. அடுத்து சட்டவிரோத தையிட்டு விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பத்மநாதன் சாருஜனால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையிட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்று அதிகாரமிக்க முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பினூடாக ஒழிக்கப்படும். புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டும் இருக்கின்றன. புதிய அரசியலமைப்பு வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டும் இருக்கின்றன. இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கை மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக வரைவு பற்றி கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. முறையான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாகவே இது சாத்தியமாகும் என்று அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார். அனுர அரசின் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக அவற்றை அதிகாரிகள் மீது சுமத்தும் செயற்பாடுகள் தொடர்பாக நடைபெற்று வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். மொட்டுக்கட்சி தலைமுகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இது அரசாங்கம் செய்யும் ஒரு கீழ்த்தரமான செயற்பாடாகவே நான் நோக்குகின்றேன். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல விபத்தில் போலீசார் தங்களின் கடமையை சரியாக செய்யவில்லை என அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்தோடு அண்மையில் டித்வா சூறாவளியால் பல உயிர்கள் இழக்கப்பட்டு பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அதற்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரிகளை குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆனால் அவர்கள் அவதான தொடர்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றன. அதேபோல அண்மையில் மருந்து ஒவ்வாமையால் ஏற்பட்ட மரணம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்து தொடர்பில் தங்களுக்கு அதிகாரிகள் அறிவிக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் குறித்த மருந்து தொடர்பில் கேண்டி வைத்தியசாலையில் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் அதில் கிருமி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அந்த மருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த மருந்து எப்படி வழங்கப்பட்டது என வைத்தியர்களை குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் 323 கொள்கலன்கள் வெளியேற்றுவதற்கு சுங்க அதிகாரிகளை குற்றம் சாட்டியுள்ளனர். அரசாங்கத்தின் இயலாமையை அதிகாரிகள் மீது சுமத்துவதற்காகவே தோன்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை சம்பாந்துறை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நடமாடிய 34 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று மாலை கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஐஸ் மீட்கப்பட்டுள்ளது. இது கைது நடவடிக்கையானது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி, போலீஸ் பரிசோதகர்கள், அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டும் இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டும் வருகின்றார்கள். இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 93 மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வியடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தரக்குறைவான மருந்துகளில் பெரும்பாலானவை இந்தியாவில் உள்நாட்டிலும் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீதமுள்ள மருந்துகள் சீனா, பாகிஸ்தான், ஜப்பான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்தவை என கூறப்படுகின்றது. தரமற்றவை என அடையாளம் காணப்பட்ட மருந்துகளில் சில திரும்ப பெறப்பட்டுள்ளது
உள்ளதாகவும் சில மருந்துகளில் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஒட்டுமொத்தம் 600 மருந்துகள் தர குறைபாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அண்மையில் மயக்க மருந்துடன் தொடர்புடைய 2 மரணங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் இந்த விவகாரத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தரமற்றதாக கண்டறியப்பட்ட சில மருந்துகள் தற்போது சந்தையில் இருந்து முழுமையாக அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட போவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நிராகரித்துள்ளார். இந்திய விநியோகஸ்தர்களின் கீழான முதலாவது எரிவாயு கப்பல் எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளதாக தட்டுப்பாடு ஏற்படாது என்று இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் எரிவாயு விநியோகம் செய்து வந்த ஓமா நிறுவனத்துக்கு பதிலாக சுவிட்சர்லாந்தின் ஜியோஹாஸ் ட்ரேடிங் SA நிறுவனத்துக்கு புதிய விநியோக ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கான உரிய ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டும் இருக்கின்றது. முதலாவது எரிவாயு கப்பல் ஜனவரி 5ஆம் தேதி நாட்டை வந்தடையும். எனவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் கூறுவது போல் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என அமைச்சர் சபையில் உறுதியளித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் உடுதும்பரம் மற்றும் ஹெனஸ்கிரிய ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழை தொடர்ந்து ஹெனஸ்கிரியவில் ஏற்பட்ட மண் சரிவில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அனர்த்தம் இன்று இடம்பெற்றுள்ளது. பிரதேச மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு 2 உடுதும்பர வைத்தியசாலையில் மற்றும் ஒருவர் கண்டி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அப்பகுதியில் இன்னும் மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் தற்காலிக தங்குமிட முகாம்களுக்கு உடனடியாக இடமாற்றப்பட்டும் இருக்கின்றார்கள். குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் இருந்தவர்கள் அனைவரும் மற்றொரு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலைய பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஹினஸ்கிரியவில் இருந்து மெமோரே வரையிலான பாதை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக வாகன ஓட்டுநர்கள் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்தோடு நேற்று கண்டி ஹினஸ்கிரிய நகருக்கு அருகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கெடி மகமாயா பெண்கள் பாடசாலைக்கு மேல் உள்ள ராஜா பிஹில்ல மாவட்டத்தில் உள்ள இடங்களில் கனமழையினால் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த பாடசாலை காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. எதிர்கால உலகளாவிய ஒழுங்கு அமெரிக்கா சீனா போட்டியில் வடிவமைக்கப்படும் என்றால் அதிகரித்து வரும் இந்த போட்டிக்கு இலங்கை பலியாகாமல் இருக்க தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வரும்போது இந்த போட்டி இந்தியாவை சவால்களில் மூழ்கடிக்கும் என்பதால் நடுநிலைமை விதிகளின் கீழ் பிரதேசத்தின் மீற முடியாத தன்மை மற்றும் ஐநாவின் இந்திய பெருங்கடலை அமைதி மண்டலமாக ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அதன் EECக்கு இந்த ஆய்வு அல்லது சுரண்டலும் அனுமதிக்கப்படாது என்று இலங்கை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பிராந்திய மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தில் நடந்த கலந்துரையாடலின் போது அமெரிக்காவின் வட கரோலினாவில் உள்ள வெக்ஃபார்டஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் உலகளாவிய அரசியல் ஏற்கனவே மறுவடிவமைத்து எதிர்காலத்தை தொடர்ந்து வடிவமைக்கும் ஒரு புவிசார் அரசியல் போட்டியின் ஈர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது இந்திய பெருங்கடலின் மையத்தில் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் ராஜதந்திர ரீதியாக அமல்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கை பொறுத்தவரை அவரது பகுப்பாய்வு தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்று சில நாடுகள் மட்டுமே உண்மையிலே அணிசேரா கொள்கையை கொண்டுள்ளது. நடுநிலைமை என்று கூறும் பெரும்பாலான நாடுகள் நடைமுறையில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ பெரும் வல்லரசுகளில் ஒன்றை சார்ந்துள்ளன. இலங்கை அணிசேரா கொள்கையை பின்பற்றும் அதேவேளை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சீனா முதலீடுகளை நம்பியிருப்பது சீனாவுடன் திறம்பட இணைந்திருப்பது ஒரு தெளிவான உதாரணத்தை வழங்குகின்றது. அன்றைய அணிசேரா கொள்கை யதார்த்தத்தை விட உணர்வுகளை பற்றியது என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.